ஒரு சாதாரண பத்திரிகை ஆபீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த முசோலினி தன்னுடைய பத்திரிகையில இந்த தத்துவத்தங்களை எழுதுனது மூலியமா ஒரு பெரும் திரள் கூட்டத்தை சேர்த்து அந்த நாட்டின் அதிபரானார். முசோலினியை பார்த்து இன்ஃபுளுயன்ஸ் ஆன ஹிட்லர் அதே மாதிரி செயல்களை செஞ்சு அவர் வீட்டுக்கு அதிபரானார். இதுல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், ஹிட்லர் முசோலினியை பத்தி பேசும்போது இவங்கெல்லாம் ஆர்மி ஜெனரல்ஸ் இல்ல, இவங்க சர்வாதிகாரிகளா அந்த இடத்துக்கு வரல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தவங்க. அவங்க டெமோக்ராட்டிக்கலா அந்த இடத்துக்கு வந்தாங்க. பொதுமக்கள் ஒரு பெரிய திரளா சேர்ந்து அவங்கள தலைவராக்குனாங்க. இவங்க பிற்காலத்துல அந்த பொசிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்கள மத்தவன் எழுத்துறக்கூடாதுன்னு ரூத்லெஸ் ஆனாங்க. ஸோ பாசிசத்தோடைய இன்னொரு பகுதி என்னன்னா, அவங்க தன்னுடைய வல்லாதிக்கத்தை சக மனிதர்கள் கிட்ட காமிக்கிறதுக்கு எப்பயுமே தன்னை எதிர்க்கக்கூடிய தத்துவங்களோ இல்ல எதிர்க்கக்கூடிய மனிதர்களோ வந்தாங்கன்னா அவங்கள வேரோட அழிச்சிருவாங்க.